கேட்கும்போதே அந்த ஒரு சந்தோஷம் வரும். கன்னிராசி அணியே அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அருமையான காலகட்டம். சனியினுடைய பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கிறது, குருவினுடைய பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கிறது. வருடத்தின் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் போக போக வருடத்தினுடைய கடைசி வரை சிறப்பான பலன்கள். இந்த விளையாட்டுத்துறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் ஜெயிக்கிறான், நிறைய பேர் தோக்குறான். ஆமாம், தோக்குறான் ஜெயிக்கிறான், இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதில் வெற்றியாளராக வேண்டுமென்றால் கன்னியினுடைய ஒத்துழைப்பு தேவை. ஆமாம் சார், எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள், அந்த கன்னியாக கிடையாது. 12 ராசியில் ஒரு கன்னி இருக்கு இல்லையா, அந்த கன்னி. அந்த கன்னியில் ஒரு கிரகம் என்ன, காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதிங்க. 6 தான் போட்டி, பந்தயம், வெற்றி, வாகை இதெல்லாம் சூடக்கூடியது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலுவாக நின்றுவிட்டால், அல்லது உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாகிட்டா, எப்பயுமே பாருங்கள், ஒரு 6ஆம் அதிபதி வலுவாயிட்டா தான் பிரச்சனை வரும். 6ஆம் அதிபதி கெடணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு பேர். அந்த விபரீத ராஜயோகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரண கர்த்தா புதன். அந்த புதன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. வருடம் முழுவதும் போட்டி, பந்தயம், வெற்றிகள், அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள், இதிலெல்லாம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 2025